friends, welcome to Achumas kitchen. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் வெச்சிட்டு ஒரு ஸ்நாக் ரெசிபி, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஒரு ஸ்வீட் ரெசிபி and ஒரு கறி ரெசிபி. இந்த மாதிரி 4 ரெசிபிஸ் தாங்க பார்க்க போறோம். ஒரே காயில எப்படி வந்துட்டு 4 விதமான குக்கிங் பண்ணலாம் அப்படினு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இப்போ நம்ம 4 ரெசிபியும் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். கண்டினியூவா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பருப்பு வடை ஸ்நாக் ரெசிபி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே 1 கப்புக்கு கடலை பருப்பும் அதே மாதிரி அரை கப்புக்கு துவரம் பருப்பு, நம்ம சாம்பார் வைப்போம் இல்லையா அந்த துவரம் பருப்பும் போட்டு ஒரு 3 hours நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். நல்லா ஊறணுன்னு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிருங்க. இப்போ இதை நம்ம அரைச்செடுக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். தண்ணி இல்லாமல், நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா லூஸான கன்சிஸ்டன்சி ஆயிரும். இப்போ வந்து கொஞ்சம் தரியாக அரைச்செடுத்தாச்சு, பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கூடையே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி பொடியாக அரிஞ்சது, 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம், அதுவும் பொடி பொடியாக அரிஞ்சது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூனுக்கு சேர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்ச அந்த பேட்டர் கூட பார்த்திங்கன்னா நான் இங்கே 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தி எல்லாத்தையும் சேர்த்தி ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி பருப்பு வடை மசால் வடை தட்டுவோம் இல்லையா பருப்பு வடை, அது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றா தட்டி போட வேண்டாம். ஒரு 4-5 எண்ணெய் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒன்றா போட்டு வறுத்தெடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட பீட்ரூட் பருப்பு வடையை வறுத்தெடுத்துடலாம். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துட்டா சூப்பரான கலர்ஃபுல்லான பீட்ரூட் பருப்பு வடை தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் மசால் தோசை. அதுக்கு வந்துட்டு நான் இங்கே 1 பீட்ரூட் துருவினதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு கூட 3 பூண்டும் 1 ஸ்பூனுக்கு மிளகாத்தூளும் சேர்த்தி நல்லா அரைச்சி நான் வந்து ஏற்கனவே தோசை மாவு சேர்த்து வச்சுருக்கேன். அந்த தோசை மாவில் இதை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5 கரண்டி தோசை மாவு இருக்கும், அது கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு மசால் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது, அதை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கூட வந்து ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே போடல, போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கூட வந்து ஒரு கையளவுக்கு பச்சை பட்டாணி, இது வந்து ஊற வைக்க வேண்டாம், கடையில் டைரெக்டாக பச்சை பட்டாணி கிடைக்கலையா அதுதான், அதை சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இன்னொரு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், அந்த பீட்ரூட்டை மறுபடியும் வந்துட்டு இதில் சேர்த்திக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கோம், இங்கே வணக்கிறதுக்கு ஒரு பீட்ரூட்டு, மொத்தம் 2 பீட்ரூட் தேவை. இது நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக சாம்பார் தூள் கூட 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா சமம் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தி இதை அடைச்சி வச்சு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஏன்னா இந்த பட்டாணி வேகணும், பீட்ரூட்டும் கொஞ்சம் வேகணும், அதுக்காகத்தான். இப்போ நல்லா வெந்துருச்சு, அந்த தண்ணியெலாம் வற்றிருச்சு.
நம்ம உள்ளே வைக்கிற மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஆல்ரெடி நம்ம பீட்ரூட் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்துட்டு நான் இப்போ ஊற்றி தோசை சுட்டுக்க போகிறேன். தோசை ஊற்றிட்டு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் மசால் சேர்த்திக்கலாம். இப்போ சுற்றியும் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அடைச்சி வச்சு வேக வைக்கலாம். நம்ம வந்து இதை திருப்பி போட மாட்டோம், அப்படியே தான் மடித்து எடுப்போம். அதனால் அடைச்சி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நம்ம மடித்து எடுத்துடலாம். சூப்பரான பீட்ரூட் தோசை தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேர்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பர்ஃபி ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பீட்ரூட் பர்ஃபிக்கு பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு வந்துட்டு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக இருக்கிறதுல துருவிக்கோங்க. அதே மாதிரி 3/4 கப்புக்கு தேங்காய், அதுவும் நல்லா பொடியாக துருவிக்கணும். 3/4 கப்புக்கு கரும்பு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் சுகரும் சேர்த்திக்கலாம். அப்புறம் நெய், அப்புறம் ஏலக்காய் பொடி. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நெய் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இதில் நம்ம துருவி வச்சுருக்க 1 கப் பீட்ரூட் சேர்த்திக்கலாம். நல்ல பொடியாக இருக்கிறதுல துருவுங்க, அப்போ தான் வேகும். ஏன்னா நம்ம இது தண்ணியில் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, அதனால தான் வந்துட்டு நல்ல பொடியாக இருக்கிறதுல துருவணும்னு சொல்கிறேன். கூடயே 3/4 கப் துருவின தேங்காயும் சேர்த்திட்டு நல்லா வணக்கி கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நான் வணக்கி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அப்படியே வெந்து வந்துடணும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கைவிடாமல் வணக்கி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாம். இப்போ கரும்பு சர்க்கரையும் சேர்த்து மறுபடியும் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அந்த இனிப்பெல்லாம் வந்து சேர்ந்து வரணும். இப்போ நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு லூஸான கன்சிஸ்டன்சி வரும். அப்படி விட்டுறக்கூடாது. கூடயே ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். லூஸானாலும் நல்லா வணக்கி கொடுத்து இது நல்லா வற்றி சுருண்டு வர வரைக்கும் நம்ம வணக்கி கொடுக்கணும். கரும்பு சக்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விடாமல் அப்படியே வணக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுருண்டு வந்துடணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கரும்பு சக்கரைங்கிறதுனால அவ்வளோ ஈரம் ஆகாது, அவ்வளோன்னா உருகி வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆகாது. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஹெல்தியும் கூட ப்ரௌன் சுகர் சேர்க்கறதுனால சர்க்கரையை விட. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரே வச்சு நம்ம வந்து இதை சேர்த்திடலாம். சேர்த்து சமம் பண்ணிடணும், ஷேப் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளால் வந்து பர்ஃபி மாதிரி கட் பண்ண முடியும். நல்லா ஒரு ஓரமாக தள்ளிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா தட்டி கொடுங்க, இறுக்கி கொடுங்க, நல்லா இறுக்கமாக தட்டி கொடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 1 hour ஆச்சு இதை வந்துட்டு நம்ம வைக்கணும். அப்புறம் தான் நம்மளால் பர்ஃபி கட் பண்ண முடியும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஒரு 2 hours கூட வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை, வெளியவே வச்சுக்கலாம். இப்போ 1 hour கழித்து கட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான பீட்ரூட் பர்ஃபி ரெடி. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனான பீட்ரூட் குருமா தாங்க. அதுக்கு நான் இங்கே 2 பீட்ரூட் எடுத்து கொஞ்சம் பொடியாக, ரொம்ப பொடியாக இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கையளவுக்கு துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் தாளிக்கும்பொழுது என்னென்னு சொல்கிறேன். உப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த 1 கையளவுக்கு துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, அடுத்து இந்த இஞ்சி, அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து வணக்கிட்டு 1 பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வதக்கினோன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க 2 பீட்ரூட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சல அந்த பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதில் நிறைய தண்ணி சேர்த்திடாதீங்க, குருமா அப்புறம் நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் குருமா நல்லாயிருக்கும். சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு குக்கரை வந்து அடைச்சி வச்சுருவோம். குக்கர் அடைச்சி வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் குருமா தயாராகிடுச்சுங்க. நம்மளோட இந்த 4 ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.